ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எகைன் ஒரு ப்ரோச் ஒர்க். இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோச் ஒர்க். இது நான் எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த போலன்ஸ் வரும் பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு பண்ணியிருக்கேன் இந்த ப்ரோச் ஒர்க். ஆல்ரெடி ஒரு ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ இந்த போலன்ஸ் வந்து இந்த பாருங்கள், முதல் ஃபஸ்ட்டு saree பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு எல்லோ வித் வைலட் கலரு. ஸோ இந்த வைலட் கலர் ப்ளவுஸ் அவங்க கொடுத்தனால அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த ஃப்ளார்ஸு அந்த லைட்டாக அந்த க்ரீன் அங்கங்கே வர்ற மாதிரி லீஃப் வச்சுருக்கேன். இப்போ நெக்குக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன லேயர் மாதிரி தான் ஸ்டோன் செயினும் ஒரு லேயர் வந்து கட் பீடும் கொடுத்துருக்கேன். அப்புறம் எகெயின் வந்து ஒரு கிறிஸ்டல் பீடும் கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த போலன்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் மாதிரி வர்ற மாதிரி இந்த போலன்ஸ் பார்த்துருப்பீங்க கல்யாண வீட்டிலலாம். இப்போ இதை தான் ஃப்ளாராக வைக்கிறாங்க. இதை வச்சியே நம்ம ஃப்ளார் மேக் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த லீஃபெல்லாம் அப்படி பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே ஒரு குட்டி ஒரு நைஸ் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை தான் வளைச்சி அதை கட்டியிருப்பாங்க. அதை வந்து லைட்டாக ஒரு சின்ன ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி இருப்பாங்க. நீங்கள் பிரிச்சிங்கனாலே அது அப்படியே வெளியே வந்துடும். ஈஸி தான் எடுக்கிறது, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதை வச்சு நம்ம தச்சு அப்படியே அதுக்கப்புறம் ஒட்டணும். இதை வந்து அப்படியே ஒட்டலாம், ஏன் இதை வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த க்ரீன்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது அந்த வைலட் கலர் மட்டும்தான். இந்த மாதிரி நமக்கு இது மட்டும்தான் வேணும். இதுதான் நமக்கு வந்து இப்படி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வைலட் ஃபுல்லாக நான் இப்போ தனியாக எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு கலர்னாலும் நமக்கு அது கிடைக்கும். பஜாரில் கிடைக்குது, ஆரி மெட்டீரியல் வாங்குகிற கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து பாருங்கள், நான் நிறைய இது பிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதிலே கொஞ்சம் கோல்டும் வச்சுருக்கேன். வெறும் இந்த வைலட் மட்டும் கொடுக்காம அது கோல்டு saree, அதாவது saree வந்து நமக்கு சில்க் சாரினால அங்கங்கே கோல்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கோல்டு கலர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து நல்ல கலர், எப்படி சொல்கிறது, மல்டி கலர் ஸ்டோன். இது மல்டி கலரில் ஒரு ஓவல் ஷேப்பில் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோனு. இது நடுவில் அங்கங்கே கொடுக்குற மாதிரி. இது இந்த க்ரீன் வந்து லீஃபுக்கு கொடுக்குறதுக்கு இந்த க்ரீன் வச்சுருக்கேன். லீஃப் மாதிரியே இருக்கும் டிசைனும். ஸோ அதில் வர்ற குந்தன் ஸ்டோன் இது. அப்புறம் அதே மாதிரி இந்த குட்டி இந்த ஸ்டோன் செயின் இது ரெண்டாக மடித்து நம்ம வைக்கலாம், இல்லை 2 தான் கட் பண்ணி நம்ம வைக்கலாம். இதே தான் நெக்குக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டோன் செயினே. இப்போ நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் நம்ம நார்மலாக த்ரெட்டெல்லாம் நான் கோர்த்து தைக்கிற மாதிரி தான். இப்போ இந்த 2 ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. இந்த லீஃபுக்கு நான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இப்போ நான் மேலேருந்து இப்போ நம்ம இதை தைக்கிறனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்ச் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த பஞ்சு நல்லா 2ஆக மடித்து தான் இருக்கும். ஆல்ரெடி அதிலே 2ஆக மடித்து தான் இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம ஒரு கொத்தாக கொஞ்சம் எடுத்து லைட்டாக கீழே அந்த ஒயிட் கலரில் அந்த காம்பு மாதிரி வரும், அதை நம்ம லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு பிடிமானமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணி கீழேருந்து நூலை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அப்படியே செட்டாக அந்த பஞ்ச் மாதிரி அப்படி வச்சுட்டு அப்படியே இந்த சைடு குத்தி, அந்த சைடு எடுத்து குத்தி, இந்த சைடு வந்து நம்ம கீழே கொண்டு போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் நல்லா தச்சு விற்கோங்க. உடலை நடுவில் விட்டு நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஒரேடியாக இந்த சைட்லேருந்து அந்த சைடு நீங்கள் கொண்டு வராமல் நடுவில் ஊசியும் விட்டு தைச்சிக்கோங்க. அப்படி இருக்காமல் நல்ல க்ரிப்பு நல்லா கிடைக்கும். நான் இது வந்து நல்லா ஒரு வைலட் கலர் இருக்கனால நான் நூலுமே பார்த்தா ஒரு லைட் லாவெண்டர் கலர் மாதிரி ஒரு வைலட் மாதிரி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது வெளியே தெரியாது, நூல் வெளியே. இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நடுவில் நான் குத்துறேன் பாருங்கள். இந்த மாதிரி குத்துறப்ப இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் லைட்டாக அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா அசையாமல் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் அந்த வைலட் கலர் நம்ம எடுத்தோம்னா ஒரே ஒரு கோல்டு கலர் போலன், ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு 2, அதாவது ஒரு 3-4 வைலட் கலர் எடுத்தோம்னா ஒரு கோல்டு. இதில் வந்து கோல்டு அதிகமாக தெரிய வேணாம், வைலட் அதிகமாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பண்ணுறப்ப கோல்டு அதிகமாக வேணும்னா கோல்டு அதிகமாக வச்சுட்டு வைலட் கம்மியாக வச்சுக்கோங்க. எந்த கலர் உங்களுக்கு நமக்கு அதிகமாக தெரியணுமோ அதை வச்சுட்டு அங்கங்கே இந்த கோல்டு வர்றப்ப அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக அழகாக காட்டும். அதனால் இந்த மாதிரி வச்சு திருப்பி அப்படியே வரிசையாக தச்சுட்டே வரணும். இது எல்லாமே நம்ம கை ஊசிலே பண்ண போகிறோம். அதனால் ஈஸியான ஒர்க்கு தான் இது. நெக்குக்கு மட்டும்தான் நான் பாருங்கள் இந்த கட் பீட் வச்சு ஆரி நீடில் வச்சு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டனால உங்களுக்கு நான் காட்ட முடியலை.
சிம்பிள் ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மெயினாக இந்த வந்து ஃப்ளார் மேக் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. இந்த ப்ரோச் ஒர்க்கில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரோச் ஒர்க்கு. எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் வேணும், பார்க்க அழகாக இருக்கணும், இதுவரை யாரும் பண்ணாத மாதிரி டிசைனை எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து அது வந்து நீட்டாகவும் இருக்கணும், ரொம்ப கொசன்னு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு இதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருக்காது, அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இருக்காது. ஒரு மீடியமான ஒரு நீட் ஃபினிஷிங் லுக்காக இது வரும். ஃபைனலில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ சொன்ன மாதிரியே ஒரு பஞ்ச் வச்சுட்டு இந்த பாருங்கள், கீழே இது ஒரு லைட்டாக ஒரு ரொட்டேட் அந்த ஒயிட்டை இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அது பிடிமானமாக நம்ம பிடிச்சிக்கணும். இல்லைனா தனியாக திரளாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா அது பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். ஏன்னா லீஃப் ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம அதை ஊசி இதை அப்படியே தைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே இதை வச்சு கரெக்டாக அந்த ஒயிட்டில் மட்டும் நம்ம தைச்சிட்டே வரணும். நல்லா தைக்கிறது மட்டும் க்ரிப்பாக தைங்க, நல்லா டைட்டாகவே இழுத்து தைங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இது வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதனால் நம்ம தைக்கிறப்பே நல்லா தைச்சிடணும். நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி நடுவில் கலர் ஸ்டோன் மல்டி கலர் ஸ்டோன் ஒட்டி இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது பார்க்குறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இது தெரியாமல் நம்ம அதை வேர் பண்ணுறப்ப ப்ளவுஸ் மேக் பண்ணிவிட்டு தைச்சதுக்கப்புறம் நம்ம அதை வேர் பண்ணுறப்ப நடுவில் அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ஒரு நடுவில் இந்த கலர் வந்து உள்ள ஸ்டோன் வந்து நமக்கு தெரிகிறப்ப இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த போலன்ஸே வச்சு தைக்காமல் அங்கங்கே இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து பீடு இருந்துச்சு அப்படின்னா பீடு வைக்கலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பீடு இருக்குது, இல்லைனா பேர்ல் கலரில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் நீங்கள் வைக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அதனால தான் இதை நான் வச்சுருக்கேன். என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி நல்ல மல்டி கலரில் இருந்தனால சரி இதை வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான், அப்படியே தைக்க வேண்டியதான். இதை தச்சு மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. கடைசி முடிகிறப்ப லைட்டாக நம்ம தூக்கி நல்ல கம்மையும் சேர்த்து நம்ம ஒட்டிடணும். நான் வந்து இது வந்து ஃபெவிக்ரில் அந்த இது ஒட்டாமல் B7000 கம் இருக்கும் பார்த்திங்களா, க்ளூ, அதை வச்சு தான் இதுக்கெலாம் நான் ஒட்டுவேன். அது வந்து இம்மீடியட்டாக நல்லாவும் ஒட்டிக்கிறோம். இன்னொன்று நல்ல அது பவரான ஒரு கம்மு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலும் நம்ம அதுக்கு வராது. வெறும் தைச்சதை மட்டும் நம்பி நம்ம இந்த மாதிரி டிசைன்லலாம் விட்டுறக்கூடாது. எந்த ப்ரோச் ஒர்க் பண்ணாலும் கை ஊசி வச்சு நம்ம தைக்கிறது ஒரு பக்கம் ஒரு க்ரிப்னால் நம்ம கம் வச்சு ஒட்டுறது இன்னொரு க்ரிப்பு. ஸோ டபுள் க்ரிப் நம்ம கொடுக்கணும். ஆரி ஒர்க்கு பண்ணுறப்ப வந்து அது வந்து நம்ம நீடியில் ஒவ்வொருத்தரையும் நம்ம நாட் போடுறதுனால க்ரிப்பாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது, இது வந்து நாட் கிடையாது. இப்போ இதே தைக்கிறது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வச்சு எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு நூல் அந்து போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அது வந்துடும். அதனால தான் அடியிலேயே நம்ம கம் வச்சு நம்ம நல்லா அதை ஒட்டிடணும். ஒட்டுறப்ப அது வந்து வர சான்ஸே இருக்காது. இப்போ இந்த நடுவில் பாருங்கள், அது மேலே வச்சுருக்கேன். இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுட்டு நடுவில் அந்த ஒயிட் தெரியாத மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் பெட்டல்ஸை வந்து அப்படியே நடுவில் நான் வச்சுருக்கேன். போலன்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி அப்படியே வச்சுட்டே வந்தோம்னா ரொம்ப அழகாக அது கிடச்சிரும். பக்கத்தில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதே ஃபினிஷிங் அதுக்கு நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம். பாருங்கள், அப்படியே அவ்வளோதான். நான் தைச்சிட்டு கீழே நல்லா இழுத்து தைச்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா நல்லா கீழே வந்து கொண்டு ஊசி இப்படி குத்துறோமா அடியில் நல்லா இழுத்து டைட் வைங்க. ஒவ்வொருத்தனையும் டைட் வைக்கணும், சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கீழே இந்த 2 ஸ்டோன் ஒட்டணும். அவ்வளோதான். ஸ்டோன் ஒட்டிட்டு ஒரு ஜரி த்ரெட்டில் மட்டும் ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இது ஒரு ஒயிட் ஜர்கான், அதாவது ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதுவும் அங்கங்கே சும்மா ஒன்று இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், தெரியும். இந்த ஸ்டோனையும் ஒன்று நடுவில் வைக்கலான் இருக்கேன். நம்ம வந்து பட்டு சேலை அப்படின்றனால இந்த மாதிரிலாம் ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப அந்த ஷைனிங் அடிக்கிறப்ப ரொம்ப அழகாக தெரியும். இது வந்து ரொம்ப அமுங்கி உள்ள அந்த பெட்டல்ஸ்குள்ளே போயிடக்கூடாது. கொஞ்சம் மெல்லிய தெரிகிற மாதிரியும் நீங்கள் வைக்கணும். அதனால் கொஞ்சம் மேலே தூக்கலாக தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சு அப்படி தைச்சிருங்க. இதுவுமே தைக்கிறது தான். அடியில் 4 ஹோல் இருக்கும்.
அந்த 4 ஹோலில் நம்ம ஊசி விட்டு நம்ம தைக்கணும். ஆக்சுவலி இப்போ நான் எடுத்துருக்க ஊசி வந்து ஜர்தோசி தப்போம் இல்லையா, அந்த நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒர்க்கு ஃபுல்லாக நான் அதான் எடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோனுக்கெல்லாம் உள்ளே விடணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப ஒல்லியான ஹோலாக இருக்கும். அதுக்கேற்ற நீடில்னால் நமக்கு வந்து ஜர்தோசி நீடில் தான் கரெக்டாக வரும். ஸோ ஜர்தோசி நீடில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து பயம் இல்லாமல் எந்த பீடுனாலும் நம்ம கோர்த்துக்கலாம், இந்த மாதிரி எந்த ஸ்டோன்னாலும் நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பஞ்ச், அங்கங்கே ஒரு சின்ன ஸ்டோனு, அப்புறம் ஒரு செட் ஆஃப் பஞ்சு, அப்புறம் கொஞ்சம் ஸ்டோனு, இந்த மாதிரி வைக்கிறப்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வச்சுருக்க மாதிரியே பாருங்கள், வயலட்டு வித் கோல்டு அந்த கலரும் வச்சு அப்படியே வைக்கிறேன். ஹைலைட்டாக அந்த வயலட்டில் அந்த கோல்டு வர்றப்போ கொஞ்சம் அழகாக தெரியும். இந்த வயலட் கலருமே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டார்க்காக இல்லாமல் ஒரு மைல்டாக ஒரு கலர், அப்புறம் கொஞ்சம் டார்க்கானது, சிலது வந்து லைட் அந்த ஒயிட் மிக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்து இருக்கனால அது நல்லா தெரியும் பார்க்குறப்ப. நல்லா 4-5 தையலை போட்டுக்கோங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க. நல்லா நம்ம எவ்வளோ க்ரிப்பாக தைக்கிறோமோ அவ்வளோ தான் ஒர்க்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் தச்சு கொடுத்து அவங்க ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணி போடுறப்ப அவுந்து வந்துச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம பண்ணுற ஒர்க்கு எப்பயுமே நமக்கு வந்து பேர் வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் ஒர்க்கு எல்லாமே. அடுத்தடுத்து நம்மகிட்ட வந்து கிளைண்ட்ஸ் வந்து வரணும். நம்ம ஒர்க்கு ஒன்ஸ் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் அடுத்தடுத்து அவங்க நம்மகிட்ட வருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே கீழே ஸ்டோனும் ஒட்ட போகிறேன். இப்போ இதே தான் அப்படியே கீழே வரைக்கும் ஒட்டிட்டு அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அடுத்து ஸ்டோன் செயினும் 2ஆக கட் பண்ணி ஒட்ட போகிறேன். அவ்வளோதான். ஒட்டிட்டு பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணி சரி வச்சு அப்படியே அவுட்லைன் அந்த ஸ்டோன் செயினுக்கு ஒரு அவுட்லைனும் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். பார்க்க வந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது? அவ்வளோதான். ரொம்ப அழகான டிசைன் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கம் வச்சு இந்த பாருங்கள் லைட்டாக அப்படி தூக்கி அடியிலையும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த க்ளூ ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு ஊடால இடையிலையும் விட்டு அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. இப்படி லைட்டாக தூக்கி விட்டு அடியில் ஃபுல்லாக க்ளூ போடணும். சரியா? இந்த மாதிரி ஊடாலையும் போடுங்க, நடுவுலையும் போடுங்க. எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளூ போடுறப்ப தான் நல்ல க்ரிப்பு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அது தனியாக வந்துடக்கூடாது. அதனால் உடலை எங்கெங்கே நம்ம முடியுமோ அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடணும். இதுக்கு வந்து நம்ம நார்மல் க்ளூ தடவாதீங்க, அது ஒயிட்டாகவும் இருக்கும் சில நேரம். இதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா அழுத்தி நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மேலே லைட்டாக வெயிட்டாக ஏதாவது ஒன்று வைங்க. ரொம்ப வெயிட் வச்சிடாதீங்க, ஏன்னா மெட்டீரியல் மேலே வெயிட் ரொம்பவும் வைக்க முடியாது. ஸோ இதை அழுத்தி நமக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு வெயிட்டுக்கு ஏதாவது ஒரு பாக்ஸோ ஒரு புக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒரு 1/2 hour விட்டுருங்க. நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். சரியா? நான் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இது மேலே வைக்க போகிறேன். வச்சுட்டு ஒரு 1/2 hour இதை அப்படியே நம்ம டச் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லை, சும்மா நூல் கண்டு தான் இருக்குது. அந்தளவு வெயிட்டு தான் இது. ஸோ இதை வச்சு நல்லா கொஞ்சம் அமுக்கி பிடிக்கணும். ஏன்னா இது எப்படி எம்போஸாக இருக்கு இல்லையா, இதை அமுக்கி பிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறனால இந்த மாதிரி பாக்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hour டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அப்படியே நல்லா காஞ்சிரும். இப்போ ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ அங்கங்கே பாருங்கள் ஒரு குட்டி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். புட்டா ஒன்றுமே இல்லை, 2 அந்த க்ரீன் கலர் லீஃப் ஓட்டிட்டு நடுவில் வந்து ஒரே ஒரு பெட்டல் மாதிரி வச்சுருக்கேன். இதே போலன்ஸில் அந்த மேலே இருக்க பாட்டு மட்டும் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அந்த கட் பண்ணதுமே 2 டைப் ஆஃப் இருந்துச்சு. ஒரு இதில் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பாருங்கள் ஒரு புட்டாக ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நல்ல ஒரு வயலட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு அந்த போலன்லே. அதை மட்டுமே அந்த நுனியில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து கம் வச்சு நான் ஒட்டிட்டேன். அவ்வளவுதான். புட்டா வந்து அதை பேஸ் பண்ணியே பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கா? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இது வந்து நான் கைக்கும் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட.
பாருங்கள், இது கைக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ளார் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதே மாதிரி புட்டாஸ் கொடுத்துட்டேன். கைக்கு வந்து ஃப்ளார் வந்து கொஞ்சம் சின்னதாக பண்ணிவிட்டு அதே புட்டாஸ் கொடுத்துட்டு ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் மட்டும் ஒட்டியிருக்கேன். இப்போ இது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் வந்திருக்கு, அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் இந்த எல்லோ சாரீக்கு ஏற்ற மாதிரி தெரியணுன்றதுக்காக அந்த ஸ்டோன் வச்சு நான் ஒட்டினேன். இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து ரொம்ப குட்டியாக பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளார் வந்து குட்டியாக ஸ்டோன் வச்சு பாருங்கள், இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் பார்த்திங்களா? ஏன்னா அந்த சாரீ பேஸ் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா இது ஒன்று வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் அழகாக அந்த கான்ட்ராஸ்ட்டாக அந்த கலர் வரணுன்றதுக்காக. இதை பாருங்கள், இதுதான் கிறிஸ்டல் ஸ்டோனு. கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும். இது ஒரு 4 mm மேலேயே இருக்குது. இது நல்லா இருக்குது பார்க்க. இதை வச்சு நான் தச்சுருக்கேன். 2 பீடு இதுவும் 2 வந்து கட் பீடும் வச்சு தச்சுருக்கேன். அவ்வளவுதான். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை பார்ப்போம். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆரி ஒர்க்கு, ப்ரோச் ஒர்க் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த சைஸு அவ்வளோ பெரிய சைஸு, இது குட்டி சைஸு. ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வர்றப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கணுன்றதுக்காக சின்ன பூவாக வச்சுருக்கேன். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்ஃபிட்டும் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். சரியா? பாய்.